வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு புதிய சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே வரக்கூடிய ரயில் அப்படின்னா தான் அது மிகப்பெரிய ஆச்சரியம். திருவண்ணாமலையிலிருந்து ரயில்கள் புறப்படுவது அப்படிங்கிறது சமீப காலமாகவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் கூடுதலாக திருவண்ணாமலை வரைக்கும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. வருகிற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த ரயிலானது காக்கிநாடா துறைமுகத்திலிருந்து பிற்பகல் 2 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து விஜயவாடா, நெல்லூர், திருப்பதி வழியாக இந்த ரயிலானது காட்பாடி, வேலூர் கண்டோன்மெண்ட் வந்து அங்கே இருந்து திருவண்ணாமலைக்கு மறுநாள் காலையில் 6:30 மணிக்கு வருகிறது. இதற்கான ட்ரெயின் நம்பர் 7617 அப்படிங்கிறது ஆகும். அப்படி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையே வந்துடக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு ட்ரெயின் நம்பர் 7618 அப்படிங்கிற நம்பரில் மீண்டும் புறப்பட்டு இங்கிருந்து காட்பாடி, திருப்பதி, ரேணிகுண்டா வழியாக இந்த ரயிலானது மீண்டும் காக்கிநாடா துறைமுகத்திற்கு அன்று இரவு 8:30 மணிக்கு சென்று சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு பிற மாநிலத்தவர் அதிகமாக வருவது வழக்கம். அந்த வகையில் திருப்பதிக்கு மற்ற மாநிலத்தவர், குறிப்பாக தமிழகத்திலிருந்து நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திருவண்ணாமலைக்கு அதிகப்படியான தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வந்தாலும் கூட அதைவிட இன்னும் அதிகமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிலிருந்து வருபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த ரயிலை இயக்கக்கூடியது தென்மத்திய ரயில்வே அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய அந்த ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலையிலிருந்து திருப்பதி போகணும் அல்லது திருப்பதியிலிருந்து நம்ம இருக்கோம் மீண்டும் திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ரயிலானது ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் இப்போதைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் அறிவிக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ புதிய சிறப்பு ரயில் வந்தது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வீடியோ